தேவருடைய நாமம் மையப்படுவதாக. எல்லோருக்கும் மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பரலோக தேவன் நாம் எல்லாரையும் இந்த வாரடியிலுமாக அவர் பாதுகாத்து வந்திருக்கிறார். நம்முடைய வேலையெல்லாம் செய்து அவையிலிருந்து ஓய்ந்திருந்து இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக நேர் அலுவலமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் எங்களின் ஆசிரியர் சபையின் சார்பாக நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஆராதனை நாம் யாவரும் சேர்ந்து 406வது பாடலை பாடுவோம். 406 வேலை நாள் ஆறும் சென்ற ஓய்வு நாள் ஆரம்பமாயிற்றே என் நெஞ்சமே. 406வது பாடலை நம் துவக்க பாடலாக நாம் பாடுவோம். வேலை நாளாரோ சென்று ஓய்வு நாள் ஆரம்பமாயிற்றே என் நெஞ்சமே. பேராசை நாளாம் இதில் ஓய்ந்திடம் எழுந்திடாயோ என் நெஞ்சமே. சேனாய் மாலை மே கர்த்தர் கற்பித்தார் போதலாவோற்ற போதம் போய்தற்கான் தேக பேதாக வேத பக்தர்கள் ஆய்ந்தாரே நாளே ஆதே போதலாய் தேவா சேவாதா வாய்ந்த ஓய்வனாய் பாடை போமானா காமல் ஓய்வுனாய் ஏமாய் மாறமை மாற வாழ்வனாய் மே இஸ்ரவேல சபை கொடுனாய் யாகிய வேலை தொழில் அகற்றி தேவமாதிரம் நெஞ்சமே மானாதே வேந்தே நாம போற்றி ஜெபித்து தேடே அவராசியே. ஜெபிப்போம். எல்லா நல்லிவுகளுக்கும் ஊற்றும் கரங்கத்திலங்க பரலோகத்தின் அன்புள்ள ஆண்டவரே, சிருஷ்டிப்பின் சின்னமாக மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளை எங்களுக்கு தந்ததற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாள் ஆனது அடியார்களுக்கும் பரலோக தேவனுக்கும் அடையாளமாக இருப்பதற்காக நமக்கு சோசனை செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வாரடியிலுமாக எங்களுடைய சொந்த வேலைகளெல்லாம் செய்து அவைகளிலிருந்து ஓய்ந்திருந்து இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் ஆராதனையிலே பரலோக தேவனை ஆராதிக்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துங்க கர்த்தாவே. இந்நாளிலுமாக அநேகர் படைத்தவைகளை சிருஷ்டித்து கொண்டு அவர்கள் வணங்கி கொண்டிருக்கின்ற போது அடியார்களாக மெய் தேவனை வணங்கும்படியாக நீ கொடுத்த மற்ற கிருபைக்காக நமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுடைய துதிகளெல்லாம் ஏறெடுத்து பரலோகத்திலிருந்து பெருக்கமான ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் வரிசிக்கும்படியாக வேண்டுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, எல்லா இல்லங்களும் தேவனுடைய ஆலயமாக இந்த நாளிலே மாறி வருவதற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கிற அன்பார்ந்த சபை விசுவாசி குடும்பங்கள், புதிதாக இணைந்திருக்கிற குடும்பங்கள், எங்கள் மத்தியில் இருக்கிற அன்பார்ந்த சபை விசுவாசிகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, ஆண்டுடைய கிருபை ஒவ்வொரு குடும்பங்களோடு இருந்து வழிநடத்துவதற்காக நமக்கு நன்றி நாங்கள் செலுத்தும் கர்த்தாவே. குடும்பத்தினுடைய வாஞ்சிகளை ஏற்றும்படியாக வேண்டிய கர்த்தாவே, சோயினமாக பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சனத்தில் வருகிறோம்.
பரலோக தேவனுடைய கரந்தொற்று சோத்தை படுத்தி முடியாக நாங்கள் வென்று கத்தாவே, இந்த கொரோனா மூலமாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக விசேஷமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் கத்தாவே. உம்முடைய தரும்பலால் குணமாகிறோம் என்று சொன்னது போல அந்த பிள்ளைகளை சோத்தை பலத்தை கொடுக்க முடியாக வென்று கத்தாவே. படுக்கையை நீர் மாற்றிப்படுத்ததாக அவனுடைய கிருபைகளோடு இருக்கும்படியாக வென்று காத்தாவே. இந்த வேலையிலுமாக தியானிக்கின்ற சத்திய வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். மரியாள் எவ்விதமாக நல்ல பங்கு தெரிந்து பலன் ஆண்டவரே, அவ்விதமாக நல்ல பங்கு தேர்ந்தெடுக்கும் கத்தாவே. இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்துள்ளோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய குடும்பம் எவ்விதமாக இருக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பார்வையில் நம்முடைய குடும்பம் எவ்விதமாக இருக்கிறது என்று உங்களோடு சில காரியங்களை ஆண்டுடைய சத்திய வார்த்தையில் நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். 128வது சங்கீதம் என்று சொல்கின்ற போது ஒரு குடும்பத்திற்கு ஆசீர்வாதமான சங்கீதம். எந்தெந்த குடும்பம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதோ அந்த குடும்பமானது பாக்கியமான குடும்பம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்பம், அந்த குடும்பமானது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அந்த 126 சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். எருசலேமுடைய வாழ்வை அவர்கள் நினைச்சவங்க காண்பார்கள். எந்தெந்த குடும்பம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதோ அவர்கள் என்ன செய்வார்கள், எருசலேமுடைய வாழ்வை காண்பா என்று ஆண்டவர் மிக அருமையாக கொடுத்து இருக்கிறார். நம்முடைய குடும்பம் ஆண்டுடைய பார்வையில் எவ்விதமாக இருக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். பரலோகத்தின் தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் போது ஒவ்வொரு நாளும் அவர் விதவிதமாக அவர் படைத்தார். 6ஆம் நாளிலே பார்க்கின்ற போது, 5ஆம் நாளிலே பார்க்கின்ற போது ஆகாயத்து பட்சிகளை தேவன் ஆணும் பெண்ணுமாக படைத்திருந்தார். 6ஆம் நாளிலே மிருக ஜீவன்களையும் ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக அவர் சிருஷ்டித்தார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு பரலோகத்தின் தேவன் முதல் குடும்பத்தை 6ஆம் நாளிலே அவர் உண்டு பண்ணினார். அந்த வசனம் கடைசி பதில் சொல்கிறது, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். பரலோக தேவன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவனுடைய விழா எலும்பை எடுத்து மனுஷியாகிய ஏவாளை தேவன் வந்து படைத்து ஆதாமுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். ஆண்டவர் சொன்னார், உனக்கு துணையாக ஏவாளை கொடுக்கிறேன் என்று சொன்னபோது ஆதாமுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல் குடும்பத்தை பரலோக தேவன் ஏதேன் நந்தவனத்தில் வந்து ஆண்டவர் படைத்தார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு தேவன் ஏற்ற துணையை படைத்து ஆதாம் முன்பதாக நிறுத்தி முதல் குடும்பத்தை ஏதேன் நந்தவனத்தில் வந்து தேவன் வந்து ஏற்படுத்தினார். அந்த குடும்பம் ஆசிரியப்பட்ட குடும்பம். ஏனென்றால் ஏதேன் தோட்டத்திலே பரலோகத்தின் ஆண்டவரை அவர்கள் ஜெபித்து வந்தார்கள். ஆண்டுடைய சத்திய வார்த்தையின்படி நடந்ததுனால தேவன் முதல் பெற்றோராகிய அந்த குடும்பத்தை பரலோக தேவன் ஆசீர்வதித்தார். தேவன் கொடுத்த இந்த கட்டளையின்படி அவர் கீழ்ப்படிந்தாங்க. ஆண்டுடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் குளுமையான மாலை வேளையிலே தேவன் அப்படியாக அந்த ஏதேன் நந்தவனத்தில் உலாய் வந்து முதல் பெற்றோராகிய ஆதாம் ஏவாளோடு நேர்முகமாக சம்பாஷணை செய்தார். எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்! பரலோக தேவன் நேர்முகமாக சந்தித்த போது ஆதாம் ஏவாளுக்கு தங்களுடைய இருதயம் சந்தோஷத்தால் நிரப்பட்டு இருந்தது. தேவ தூதர்கள் அந்த ஏதேன் நந்தவனத்தில் வந்தபோது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. தேவனோடு இருந்தாங்க. அந்த குடும்பம் ஆசிரியப்பட்டு இருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பம் ஆண்டவருடைய சத்திய வார்த்தையின்படி நாம் நடக்கிறோமா? ஆண்டவர் கொடுத்த கற்பனையின்படி நாம் நடக்கிறோமா? ஆண்டவருக்கு பயந்து நடக்கின்ற போது நம் குடும்பமானது பாக்கியமான குடும்பம். எந்தெந்த குடும்பம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதோ அந்த குடும்பமானது பாக்கியமான குடும்பம். கர்த்தருடைய வழியில் நடக்கிற குடும்பமானது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்.
முதல் குடும்பம் ஏதேன் தோட்டத்திலே பரலோக தேவன் ஏற்படுத்தினார். ஆண் என்று சொல்கின்ற போது குடும்ப தலைவன். ஆண்டவர் குடும்ப பொறுப்பை ஆணுக்கு கொடுத்திருக்கிறாரு. இரண்டாவதாக ஆண்களுக்கு தேவன் கொடுத்த பொறுப்பு என்னவென்றால் ஆசாரியனுடைய வேலையும் அவர் கொடுத்திருக்கிறாங்க. சபையில் ஆசாரியன் இருக்கிறாப்புல, சபையில் மந்தைகளுக்கு போதிக்கத்தக்கதாக சபையில் ஆசாரியன் ஊழியக்காரன் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்கள் என்று சொல்கின்ற போது அவர்கள் குடும்ப தலைவர், அவர்கள் குடும்பத்துடைய ஆசாரியன். ஆவிக்குரிய காரியங்களில் தங்களுடைய குடும்பங்களை சரியாக நடத்தி வருகின்ற போது அந்த குடும்பமானது பூலோகத்தில் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அவருடைய குடும்பமானது இந்த பூலோகத்தில் குட்டி பரலோகமாக அது இருக்கும். அவர் home must be a little heaven on this earth. நம்முடைய குடும்பம் குட்டி பரலோகமாக இந்த பூலோகில் இருக்கின்ற போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். பரலோக தேவன் ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதித்தார். அதை சொல்லுவாங்க, கணவனுடைய வெற்றிக்கு காரணம் மனைவி. ஆவதும் பெண்ணாலே அந்த முதல் பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆணுக்கும் வெற்றி யாருன்னா மனைவிதான். கணவனுக்கு வெற்றிக்கு காரணம் என்னன்னா மனைவிதான். ஏவாள் ஆதாமுக்கு எல்லாவற்றையும் ஜெயமாக கொண்டு வந்திருந்தால், எப்போ கொண்டு வந்தா? ஆண்டவருக்கு பயந்து நடக்கின்ற போது, ஆண்டு சத்திய வார்த்தையின்படி நடக்கின்ற போது, கற்பனையின்படி நடக்கின்ற போது ஏவாள் தன்னுடைய கணவருக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்தாள். ஆதியாகமம் 2வது அதிகாரம். தேவனோடு இருந்தாங்க, அவருடைய சத்திய வார்த்தையின்படி இருந்தாங்க. அந்த முதல் குடும்பம் ஏதேனில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தது. அதுக்கு பின்பதாக என்ன நடந்தது என்று பார்ப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் வசனங்கள் 15 17 வரை நான் வாசிக்கின்றேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் வசனங்கள் 15, 16, 17. Genesis 2nd chapter verse 15, 16, 17. தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறித்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். தேவன் மனுஷனுக்கு அங்கே ஒரு கட்டளையை அவர் கொடுத்தாரு. அதற்கு முன்பதாக, கட்டளை கொடுப்பதற்கு முன்பதாக ஆதாம் ஏவாளை அந்த ஏதேன் நிறுவனத்தை அவர்கள் வேலை செய்யத்தக்கதாக, அது பண்படுத்தக்கதாக, அதை காக்கத்தக்கதாக ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு மேலான பொறுப்பை கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பம்னு பார்க்கின்ற போது அவங்களுக்கு அவ்வளோ பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கணவர் தங்களுடைய பொறுப்பை செய்கிறாங்க, மனைவி தங்களுடைய பொறுப்பை செய்கிறாங்க. என்னென்ன வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம சரியாக செய்கிறோம். இங்கே ஆதாம் ஏவாளை பார்க்கின்ற போது ஆணுடைய கட்டளையை மீறுவதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் நேர்த்தியாக அவங்க செய்து வந்தாங்க. கணவனுக்கு வெற்றி காரணம் யாருன்னா மனைவி தான். பாவத்திற்கு முன்பதாக ஏவாள் எல்லா வெற்றியும் ஆதாமுக்கு கொண்டு வந்தாப்புல. தேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து சாயங்காலம் வேற அவங்க வேலை செய்தாங்க. அவங்க களைப்பு வரல, அவங்க சோர்வு ஏற்படல, வேர்வை அவர்களுக்கு சிந்தவில்லை. அவ்வளவு குளுமையாக இருந்தது. ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தது. பாவத்திற்கு முன்பதாக அந்த தாவரங்கள்லாம் பார்க்கின்ற போது மிக பசுமையாக அது இருந்தது. தேவன் கட்டளை கொடுத்தார். ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய கட்டளையின்படி நாம் என்ன செய்ய நடக்க வேண்டும். 10 கற்பனை கொடுத்திருக்கிறாரு. கற்பனையின்படி நடக்க வேண்டும். ஆண்டவர் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரை அருமையான வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய வசனத்தின்படி நம்ம நடக்க வேண்டும். ஆண்டவருக்கு எந்தெந்த குடும்பம் பயந்து நடக்கிறதோ அந்த குடும்பமானது பாக்கியமான குடும்பம், அந்த குடும்பமானது ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நீங்கள் தோட்டத்தில் உள்ள மற்ற ஜீவ விருட்சம் கனியை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறித்தக்க விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. மற்ற எல்லா கனியிலும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறித்தக்கதாக கனியை நிச்சய வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்போ ஏவாளும் ஆதாமும் 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க. அவங்க சேர்ந்து இருக்கின்ற போது குடும்ப பலிபீடம் இருந்தது, குடும்ப ஜபம் அவர்களுக்காக இருந்தது. அப்படியே ஒன்று போல இருந்துகிட்டு இருந்தாங்க.
ஏதேனில் குடும்ப ஜெபம் இருக்கும் வரை ஆசீர்வாதம். முதல் பெற்ற ஆதாம் ஏவாள் அந்த ஏதேனிலிருந்து குடும்ப ஜெபம் இருக்கும் வரை ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஜெபம் என்ற பலிபீடம் நம்முடைய இல்லத்திலிருந்து கட்டப்பட்டதுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆலயம் திறக்கப்படாவிட்டாலும் இன்றைக்கு நம்முடைய இல்லங்கள்லாம் தேவனை ஆலயமாக மாறி வருகிறது. நீங்கள் எல்லாரும் இந்த ஆராதனையில் பங்கு பெறுறீங்க, தேவனை ஜெபித்து வர்றீங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் வரைக்கும் ஆசீர்வாதம் உண்டு. ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படியும் வரை அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தது. என்றைக்கு கட்டளையை மீறினார்களோ அன்றையிலிருந்து ஆசீர்வாதம் அவர்கள் விட்டு போனது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்படியே நன்மை தீமை அறிதக்காக அந்த மரத்தினிடையிலே வருகின்ற போது அந்த பழத்தை ஏவாள் பார்த்து கொண்டு இருந்தாப்புல புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமா இருந்தது. பல கடையிலெல்லாம் பார்த்துருக்கோம். பல கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பழங்கள்லாம் தொடச்சி அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சிருப்பாங்க. பார்க்குற அழகாக இருக்கும். உண்மையில் நீர் வந்துடும், இந்த பழம் சாப்பிடலாமா அப்படின்ட்டு அழகாக வந்துடும். நானும் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், எனக்கு பிடிக்காத ஒரு சாப்பாடுனா அந்த ரவை உப்புமா. எத்தனை ரவை உப்புமா பிடிக்கும் அப்படி தெரியல. எனக்கு கல்யாணம் முடிக்கும் வரை அந்த ரவை உப்புமா பிடிக்காது. ஜேம்ஸ் ஸ்கூல் ஹாஸ்டலில் படிக்கும்போது ரவை உப்புமா போட்டிருந்தாங்கன்னா அந்த ஃபுட் மேட்டர் தெரியும். ஆனந்த் வந்து உப்புமா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய கஞ்சி எடுத்துருப்பாங்க, இல்லை பிரெட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. என்னுடைய வீட்டுக்கும் நான் வரும்போது அந்த விடுமுறை நாட்கள் வரும்போது எங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியும், மகன் ரவை உப்புமா சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக கடையில் இட்லி வாங்கிட்டு வருவாங்க. மற்றபடி எங்களுடைய அண்ணன் தங்கச்சிமாரு இவங்களாம் நினச்சிவாங்க அந்த ரவை உப்புமா சாப்பிடுவாங்க. அது தெரியும் இவனுக்கு ஒருவேளை ரவை உப்புமா இல்லைன்னா அந்த காலை பட்டியாக கிடப்போம் பார்த்துவாங்க. திருமணமானது அப்போ என் மனைவிட்ட எங்கள் அம்மா சொன்னாங்க, என் மகன் ரவை உப்புமா சாப்பிட மாட்டாமா, அதில் ரவை உப்புமா நினச்சி கூட சாப்பிடக்கூடாது, நீ செய்ய வேண்டாம், மகனுக்கு வேறு ஏதாவது செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி வீட்டில் ரவை உப்புமா செய்யும்போது எனக்கு வேறு ஏதாவது இருக்கும், இட்லி இருக்கும், தோசை இருக்கும், ஏதாவது கஞ்சி இருக்கும், ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிடுவேன். ஒரு நாள் காலை ஆகாரத்திற்காக மேஜையில் உட்காந்து சாப்பிடுவதற்காக இட்லி இருந்துச்சு, ரவை உப்புமாவும் இருந்துச்சு. இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரவை உப்புமா பார்த்தேன். ரவை உப்புமா நல்ல கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக மனைவி செஞ்சு அப்படி டேபிள் முன்னாடி வச்சுருந்தாப்புல. அதே மனைவிட்ட கேட்டேன், இந்த ரவை உப்புமா பார்க்குற நல்லா இருக்குதே, நான் சாப்பிடட்டுமா அப்படின்னு சொன்னேன். அப்போ தெரியல அத்தை சொன்னாங்க, நீ சாப்பிட மாட்டீங்க அப்படின்ட்டு. இல்லை பார்க்க அழகாக இருக்குது சாப்பிட்றேனே அப்படின்னு சொல்லி முதல் முறையாக அந்த ரவை உப்புமா அந்த காலையில் சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. நல்ல வேர்க்கடலை பீன்ஸு கேரட்டு போட்டு நல்லா இருந்துச்சு பார்த்துக்கோங்க. பாதி சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. நாட்கள் செல்ல செல்ல அந்த ரவை வந்து தண்ணியோட கலக்கியிருந்தாலும் வயிற்றுல போயிடும். அது பின்பதாக எங்கள் அம்மா எங்களை பார்க்க வந்திருந்தாங்க. காலை வீட்டில் ரவை உப்புமா. எங்கள் அம்மா சொன்னாங்க, மகனுக்கு என்ன இருக்குது அப்படிங்கும்போது, இல்லை மகன் சாப்பிடுவார் அப்படின்ட்டு என் மனைவி சொன்னிச்சு. இல்லை என் மகன் சாப்பிட மாட்டாப்லையே அப்படின்ட்டு உட்காந்து சாப்பிட்டேன். அந்த காலையில் சாப்பிட்டேன். எங்கள் அம்மா நாங்களாம் ஜோம் மட்டும் காலை சாப்பிட்டோம். எங்கள் அம்மா சொன்னாங்க, சின்ன வயசுலேருந்து சாப்பிட மாட்டேப்பா, இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டியே அப்படின்ட்டு. அந்த முதல் முறையாக அந்த உப்புமாவை பார்த்தேன். பார்ப்பதற்கு நல்ல அழகாக இருந்தது, கவர்ச்சியாக இருந்தது, சாப்பிடணும் அப்படி ஒரு ஆசை. ஏவாள் அந்த பழத்தை பார்த்து கொண்டிருந்தாரு. புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமாக இருந்தது. அந்த பழம் பார்க்கறதுக்கு புத்தியை தெளிவிக்கிறதுமாக இருந்தது. இச்சிக்கப்படத்தக்கதாக கனியாக வந்து இருக்கிறது. 10வது கற்பனை சொல்லுகிறது, இச்சாது இருப்பாயாக. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அது போதும் என்று நமக்கு இருக்க வேண்டும். அதை பரிசுத்த பவுல் சொன்னாரு, மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துருக்காரோ அது போதும் என்ற மனது எனக்கு போதும் அப்படின்ட்டு பரிசுத்த பவுலார் மிக அருமையாக சொல்றாப்புல. ஏவாள் அந்த பழத்தை பறித்து பாதி சாப்பிட்டு விட்டு தன்னுடைய கணவரிடத்தில் கொண்டு போய் அவ கொடுத்தாப்புல. கணவர் மேல் வைத்திருந்த அன்பு, தான் மாத்திரம் நினைச்சிருந்தா எல்லாம் சாப்பிட்டுருக்கலாம். ஆனால் ஏவாள் அப்படி செய்யலை. எவ்வளோ ஒரு அன்பு பார்த்துவங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு. நான் பாய் சாப்பிட்றேன், கணவருக்கு கொடுக்கணுமே சொல்லி கணவர் நினைச்சாரு, சாப்பிட்டாப்புல. ஆண்டவருடைய கற்பனையை அவர்கள் மீறினார்கள்.
ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படுகின்ற போது, ஆண்டே வார்த்தை கீழ்ப்படுகின்ற போது அந்த குடும்பமானது பாக்கியமான குடும்பமாக இருந்தது. அந்த குடும்பம் ஆசிரிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக ஏதேன் அந்தத்தில் இருந்தது. ஆனால் ஆண்டே கட்டளைக்கு பிறகு நான் பார்க்கின்ற போது ஆதாம் ஏவாள் தாங்கள் செய்த பாவத்திற்காக அவங்க வருந்தினாங்க. ஆண்டுடைய கட்டளை நாம் மீறிட்டோமே, ஆண்டு சத்திய வார்த்தை நாம் மீறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டதாக திருவிசமர் வந்து அவங்க எழுதுறாங்க. அவங்க பார்த்தாங்க, தாவரங்கள் மரங்கள்லாம் பசுமையாக இருந்தது, அந்த இலைகளெல்லாம் மஞ்சளாக பழுத்து அப்படியே கீழே விழுக 2 பேரும் அழுதாங்களாம். ஆண்டுடைய கட்டளை மீறினால, நாங்கள் பாவம் செய்தனால இது நடந்திருக்கேன் அப்படின்ட்டு. மிருகங்கள் பாவத்திற்கு முன்பதாக சிங்கமும் கரடி எல்லாம் ஒன்றுமலப்படுத்திருந்துச்சு. ஆனால் என்றைக்கு பாவஞ்சாங்களோ மிருகங்கள் ஒன்று கொண்டு சண்டை போட ஆரம்பித்தது. இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருந்தினாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பமானது பாக்கியமான குடும்பமாக இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டுமே என்றால் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அதுதானே கணவர் வந்து குடும்பத்தினுடைய தலைவர், குடும்பத்துடைய ஆசாரியன். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 18வது வசனம். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 18வது வசனம். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்தில் இருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தொலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பெடரி முறிந்து செத்து போனான். ஏலி ஆசாரியன், ஏலி குடும்பத்தினுடைய தலைவன். 40 வருடங்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் தான் நியாயம் செய்து வந்தாப்புல. ஏலி குடும்ப தலைவன், குடும்ப ஆசாரியன். ஆனால் ஏலியுடைய பிள்ளைகளை பார்க்கின்ற போது ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கல. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டுடைய பயத்தில் நடத்த வேண்டும், ஆண்டுடைய சத்திய வார்த்தையின்படி நடக்க வேண்டும், ஆண்டு கொடுத்த கற்பனையின்படி என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகள் வந்து நடக்க வேண்டும். அப்போதான் நம்ம குடும்பமானது பாக்கியமான குடும்பமாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். ஏலி ஆசாரியன் இருந்து என்ன பிரயோஜனம்? ஏலி ஊழியக்காரனாக இருந்து என்ன பிரயோஜனம்? நல்ல ஒரு குடும்ப தலைவனாக இல்லை, நல்ல ஒரு ஆசாரியனாக இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து மாத்திரம் நியாயம் செய்தனால அங்கே ஒன்றும் இல்லை. நல்ல குடும்ப தலைவன் அல்ல ஏலி, நல்ல குடும்ப ஆசாரியன் வந்து இல்லை. ஆதியாகமம் 13:4 தான் முதல் பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலத்தை மட்டும் போனேன். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாம் தொழுகைக்கு பலிபீடத்தை கட்டினான். விசுவாசத்தின் தகப்பன் பலிபீடத்தை வந்து கட்டினான். ஆபிரகாம் குடும்பமாக பலிபீடத்தில் வந்து பரலோக தேவனை அவங்களை ஆராதித்தாங்க, தேவனை தொழுது கொண்டார்கள். ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் அந்த பலிபீடத்தில் கொண்டு வந்து எல்லாரும் தொழுது கொண்டாங்க. ஆபிரகாம் பார்க்குங்க, நல்ல குடும்ப தலைவன், நல்ல குடும்ப ஆசாரியன். ஆபிரகாம் உடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், பாக்கியமான குடும்பம். ஏனென்றால் பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை வணங்கி வந்தாங்க. பரலோக தேவன் நல்ல அருமையான ஆலயத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கதசித்தமான ஒரு நாட்களிலே இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதுக்கு பின்பதாக அது ஒருவேளை நிறைவேறுமே என்றால் ஆண்டு ஆலயத்தில் தொழுகிறது மிகுந்த ஆசீர்வாதம். அப்படி இல்லாத சூழ்நிலை வந்து நேரலை மூலமாக எல்லா குடும்பமும் கர்த்தர் சமூகத்தில் இருப்பது குறித்து நான் கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன். குடும்பம் சொல்லுகின்ற போது ஆண்டுக்கு பயந்து நடக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் ஆண்டுடைய சத்திய வார்த்தையின்படி நடக்கின்ற போது நம்முடைய குடும்பமானது பாக்கியமான ஒரு குடும்பம். ஆபிரகாம் பார்க்கின்ற போது நல்ல குடும்ப தலைவன், நல்ல குடும்ப ஆசாரியன். யோபு 1வது அதிகாரம் 1வது வசனம். யோபு 1:1 யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாய் இருந்தான். யோபை குறித்து தேவன் சான்று கொடுக்கிறாரு, நல்ல மனுஷன், உத்தமன், சன்மார்க்கன். யோபு என்னுடைய சத்திய வார்த்தையின்படி நடக்கிறான், யோபுடைய குடும்பம் சத்திய வார்த்தையின்படி நடக்கிறது என்று ஆண்டவர் வந்து சாட்சி கொடுத்தாரு. நம்முடைய குடும்பத்தை குறித்து பரலோகத்தின் ஆண்டவர் இப்படிப்பட்ட சாட்சி கொடுக்க வேண்டும். உங்களுடைய குடும்பம் உத்தமமான ஒரு குடும்பம், சன்மார்க்கமான ஒரு குடும்பம், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்பம் என்று சான்றிதழை வந்து தேவன் கொடுக்க வேண்டும். யோபுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. யோபு நல்ல குடும்ப தலைவன், யோபு நல்ல குடும்ப ஆசாரியன். யோபு 1:5 யோபு செய்த காரியத்தை பார்க்கிறோம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில்
தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்களில் எல்லாம் செய்து வருவான். யோபுடைய பிள்ளைகள் எல்லாம் கூடி வருகின்ற போது சந்தோஷமாக இருக்கும். நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய குடும்பத்தில் வந்து நல்ல நிகழ்ச்சி நடக்கும், ஒரு புது வருட ஆராதனை, ஏதாவது பண்டிகை நாட்கள் வருமே என்றால் எல்லாரும் குடும்பத்தில் கூடும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் யோபு நினைச்சாப்புல தன்னுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் கூடி வருகின்ற போது அந்த நிறைவு நாளில் அவர்கள் கடன் செய்கின்ற போது ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ, தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்கள் எல்லாம் வரவழைத்து யோபு தகன பலியை செலுத்தி வந்தாப்புல. ஜோப் ஆஃபர்ட் burnt offering. யோபுடைய குடும்பம் பாக்கியமான குடும்பம், யோபுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அதனால யோபு 42:10 வாசிக்கிறோம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு தன் சிநேகிதருக்காக தன் நண்பர்களுக்காக ஜெபித்த போது சிறையிருப்பை வந்து மாற்றினார். அது மாத்திரமல்ல, யோபுக்கு முன் இருந்ததை எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆண்டவர் கொடுத்த மேலான ஒரு ஆசீர்வாதம். யோபு நல்ல ஒரு குடும்ப தலைவன், குடும்ப ஆசாரியன், ஆண்டவருக்காக சத்தியத்திற்காக நின்றதுனால, கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் யோபுக்கு அவர் கொடுத்தார். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் வசனங்கள் 24, 25, 26 வாசிக்கிறேன். அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சதிரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போலோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனனுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது அக்கிலாவும் பிரிஸ்கிலாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பிரிஸ்கில்லா, அக்கிலா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு குடும்பம். அவங்க சொல்கிறாங்க, அக்கிலாவுடைய குடும்பம் நல்ல குடும்பம், அக்கிலா நல்ல ஒரு குடும்ப ஆசாரியன். அந்த வசனம் வாஸ்தவமாக குடும்பமாக சேர்த்து அப்போ இருந்தாங்க, ஊழியத்திற்கு உற்சாகப்படுத்தினாங்க. யோவான் இடத்துல வந்து நல்ல சத்தியத்தை கற்றுக்கொண்டாப்புல இங்கே வந்தபோது சத்தியத்தை அக்கிலாவும் அவனுடைய மனைவியும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, குடும்பமாக சேர்ந்து அப்போலோவை ஊழியத்தில் வந்து உற்சாகப்படுத்தினாங்க. அப்போலோ அங்கே பிரசங்கம் பண்ணும்போது அக்கிலா குடும்பத்திற்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அதனால ஆண்ட ஊழியத்திற்காக என்னத்தாங்க உற்சாகப்படுத்தினாங்க. ஆதியாகமம் 7:1, ஆதியாகமம் 7:1, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். தேவன் நோவாவை குறித்து சாட்சி கொடுத்தாரு, நீதிமான், இந்த சந்ததியில் உன்னை நீதிமானாக நான் கண்டேன். இப்படி நல்ல ஒரு மனுஷன், நீதியான காரியங்கள். ஆண்டவருக்கு யோனா பயந்து நடந்தோம். நோவா பயந்து நடந்தனால நோவாவுடைய குடும்பம் பாக்கியமான குடும்பம், நோவாவுடைய குடும்பம் ஆசீர்வாத குடும்பமாக இருந்தது. நோவா பார்க்கின்ற போது நல்ல குடும்ப தலைவன், நல்ல குடும்ப ஆசாரியன். நோவா சொன்னதே நோவாவுடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. நோவா எல்லாருக்கும் போய் அப்படி யாரும் கேட்கல. பரலோக தேவன் சொன்னாரு, நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளுடைய குடும்பம் வந்து பேழைக்குள் பிரவேசிக்க சொன்னது போல எனக்கு பிரியமானவர்களே, நாம் குடும்பமாக தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து நம்ம பிரவேசிக்க வேண்டும். பரலோகத்தின் ஆண்டவர் முதல் குடும்பத்தை ஏதேன் நந்தவனத்தில் அவர் வந்து ஏற்படுத்தினார். அதற்கு பின்பதாக நான் பார்க்கின்ற போது பூலோகிலும் பரலோக தேவன் குடும்பங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு.
நேரிலை மூலமாக குடும்பங்கள் இணைந்திருக்கிறீங்க. நம்ம மத்தியில் வந்து சபை விசுவாசுடைய குடும்பங்கள் இருக்கிறது. நல்ல குடும்ப தலைவராக இருக்க வேண்டும், நல்ல குடும்ப ஆசிரியனாக இருக்க வேண்டும். குடும்பத்துடைய கணவருக்கு பொறுப்பு இருக்கு, மனைவிக்கு வந்து பொறுப்பு இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு என்னென்ன வேலைகள் கொடுத்திருக்காரோ அந்த வேலைகளுக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். ஒரு நாளை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்காரு, அந்த வேலைக்கு அந்த நாளுக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நேரத்தை கொடுத்திருக்காரு, நேரத்துக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம சம்பாதித்து நம்ம ஊதியத்தை வாங்கலாம், அந்த ஊதியத்திற்காக ஆண்டவருக்கு வந்து கணக்கு செலுத்த வேண்டும். ஏதேன் நந்தவனத்தில் வந்து பரலோக தேவன் முதல் குடும்பத்தை ஸ்தாபித்தாரு. தேவனோடு இருக்கின்ற போது ஆசிரியப்பட்டவர்களாக இருந்தாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த கடைசி காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பமாக ஆண்டவருக்கு நாம் சாட்சியாக வாழ்வோம். யோபு குடும்பம், ஆபிரகாம் குடும்பம், யாக்கோபுடைய குடும்பம், ஈசாக்குடைய குடும்பம் தேவனுக்கு எவ்விதமாக சாட்சியாக வாழ்ந்தது போல நாம் சாட்சியாக வாழ்ந்து பரலோக சிறந்ததாக எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பரலோக தேவன் நம்ம எல்லாரும் தருவாராக. ஆமென். இயேசுவே நண்பினால் மோகவோம், நேசத்தினால் பார்க்கவும், இன்னமும் தீரவாஞ்சையே என்னிலோண்டாகுகின்றதே. கொண்டவனே சாம் tamam asayallah nasayavum devavato senambove ave peresarove akondavane sam edetenane sam enomen melovan onadan bepotrove nadarinen basatamam vedatil ketanetamo atmanan mainadove nere padeselove akondavane sam edetenane sam enomen melawan jepen onadan bepotrove Isovin rajaregamam asetamasenggon mayom vinile tondravan nama manelondagomen mayom akondavane sam edetenane sam enomen melowan jepem onadan bepotrove. ஜெபிப்போம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் இருக்கிற பரலோகத்தின் அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய முற்பிதாக்கள் எவ்விதமாக பரலோக தேவனோடு இருந்து ஆண்டவருக்கு பயந்து நடந்தனால ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், இந்நாளிலுமாக ஒரு குடும்பம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டு சத்திய வார்த்தையிலிருந்து நாங்கள் தியானம் செய்தோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கிற அன்பார்ந்த விசுவாசி குடும்பங்களுக்கு அவங்களுடைய சமுத்திரம் கத்தாவே, இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா விசுவாசி குடும்பங்களுக்காக
புதிதாக இணைந்திருக்கிற குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எல்லாருடைய குடும்பமும் இந்த பூலோகில் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, குடும்பத்துடைய கணவருக்காக ஜெபிக்கிறோம், மனைவிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இருவருக்கும் நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காவே ஒரு குடும்பத்தை எவ்விதமாக நடத்த வேண்டும் என்று 124 சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம். எந்தெந்த குடும்பம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதோ அந்த குடும்பமானது பாக்கியமான குடும்பம் என்று சொன்னது போல ஆண்டவரே, இம்மட்டுமாக எல்லா குடும்பமும் பரலோகத்தின் தேவனுக்கு பயந்து நடந்தது போல ஆண்டவரே, தொடர்ந்து ஒரு நாட்களும் ஆண்டுக்கு பயந்து நாங்கள் நடந்து எல்லா குடும்பமும் பரலோக சிறதாக ஆண்டுடைய கிருபை எல்லா குடும்பங்களுக்கும் முடியும் என்று கர்த்தாவே, குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் பரலோகத்தின் ஆண்டவர் அறிவீர். ஆண்டவரே, அடிப்படை தேவைகளை சந்திக்கும்படியாக நீர் கொடுக்கும்படியாக என்று கர்த்தாவே, பிள்ளைகள் தங்களை பணி நிமித்தமாக அவள் சென்று வருகின்ற போது தேவனுடைய பாதுகாப்பு நடந்த வார நிலையிலுமாக இருந்ததற்காக நன்றி சொல்லுங்கத்தாவே. விசுவாசியுடைய கைப்பிராசங்களை நீர் ஆசீர்வதித்து தங்களுடைய இல்லங்களிலே ஆண்டே ஊழியத்திற்காக ஜெபத்தின் மூலமாக கொடுப்பதின் மூலமாக தங்கள் காணிக்கையை வைத்தீர்கள். அன்பு ஆண்டவரே, எல்லா குடும்பங்களும் கணக்கி பாரும். ஆண்டுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கர்த்தாவே, ஏழை விதவை ஆண்டவருக்காக தனக்கு இருந்ததை எவ்விதமாக முழு மனதோடு கொடுத்தது போல அன்பு ஆண்டவரே, அப்படிப்பட்ட விசுவாசிகள் என் குடும்பத்திலே நீ தந்ததற்காக நன்றி சொல்கத்தாவே. ஜெபத்தின் மூலமாக கொடுப்பதன் மூலமாக ஆண்டு ஊழி தாங்கி வருவதற்காக நன்றி கத்தாவே. குடும்பங்களில் பாரங்கள் நீ அறிவீர் கத்தாவே. ஒருவேளை குடும்பங்களில் கண்ணீர் இருக்கவே கத்தாவே, எல்லாவற்றையும் நீர் மாற்றி தெய்வ சமாதானத்தால் தெய்வ ஆறுதலால் நீர் மாற்றும்படியாக நாம் என்று கத்தாவே. வேலை வேண்டும் என்று எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை கிடைத்து அது மூலமாக குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கும்படியாக என்று கத்தாவே. இல்லத்தை கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பண உதவிகள், ஆறுதல் உதவிகள், பொருள் உதவி கொடுத்தது ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் அந்த இல்லமானது கட்டப்பட்டு விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாங்கள் வேண்டிய கத்தாவே. பலவிதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா பணிகளையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிய கத்தாவே. இந்த தொற்று வியாதி மூலமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை இல்லங்களிலே சோதனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிகாரியே தேவனுடைய கரம் தொட்டு பலித்து கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிய கத்தாவே. இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வின் ஆராதனையிலே பரலோக தேவனை நாங்கள் துதிக்கும்படியாக கொடுப்பதற்காக நன்றி கர்த்தாவே. எங்களுடைய துதிகள் எல்லாம் ஏறெடுத்து பரலோகத்தின் பெருக்கமான ஆசீர்வாதத்தை எங்களுடைய வரிசைக்கு நன்றி கர்த்தாவே. உலகளாக எங்கள் சபை குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்துள்ளோம். சபை தலைவர் குடும்பங்கள், ஊழியக்காரருடைய குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள் எல்லாரும் நீர் ஆசீர்வதிக்க கர்த்தாவே. பூலோகில் வாழ்கிற எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டிய கர்த்தாவே. எந்தெந்த குடும்பம் ஆண்டுடைய அன்பை ருசி பார்க்கவில்லையோ பரலோகத்தின் நம்முள்ள ஆண்டவர் இந்த தொற்று வியாதியின் இந்த அனுமதி மூலமாக நீர் செறிவு கொடுத்து கர்த்தாவே. ஆண்டுடைய அன்பை அவர் ருசி பார்க்க தான் நிற்கிறேன் கர்த்தாவே. நல்ல இறைவேலும் வாக்கு எல்லாம் கடை செல்கின்ற போது நல்ல நித்திரை தர முடியாது என்று கர்த்தாவே. கர்சித்தமான மறுநாள் காலையிலே துதியோடு எழுந்திருந்து பரலோக தேவனை நாங்கள் ஆராதிக்கும்படியாக அப்படி கிறிஸ்துவாக்கி படுத்திருந்தோமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரே சோஸ்திரி, என் முழுமே அவர் நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் நேர் அலை மூலமாக இணைந்திருக்கிற குடும்பங்களோடும் எங்கள் மத்தியில் இருக்கிற அன்பான சபை விசுவாச குடும்பங்களோடும் நீர் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். இந்த இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்க எல்லா குடும்பங்களுக்கும் எங்களுடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளேன். பரலோகத்தின் ஆண்டவர் நல்ல இலைப்பறவையில் இந்த இரவு தருவாராக. கர்சிதமாக நாள் காலையிலே அந்த ஓய்வு நாள் ஆறலே எல்லாரும் பங்குபடியாக மிக தாழ்மையை கருத்துக்கிறேன். பரலோகத்தின் ஆண்டவர் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்கள். மே காட் பிளஸ் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் அவர் ஃபேமிலி. ஆமென்.